ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் அகாடமி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பாரம்பரிய சமையலோட முக்கியத்துவம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலத்தில் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு உணவே மருந்துன்னு வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள். அதாவது மருந்தே வேண்டாமா அந்த உடம்புக்கு, உணவே மருந்தாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சராசரி வாழும் வயசு அவங்களுக்கு 100 to 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழர்கள் இப்போ நம்மளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 69 to 70 குறைஞ்சிருக்கு. அதே நம்ம அமெரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட வயசு கூட 78 வயசு இருக்குது அவங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஜாப்பனீஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் 85 வயசு அவங்களோட சராசரி வாழும் வயசு. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா இன்னும் ஜப்பானில் இப்போ கூட 100 120 வயசு வாழற படித்தாத்தாலாம் இன்னும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இன்னைக்காது? அதுவும் இல்லாமல் இப்போ சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் ஒரு வியாதியாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள்கிட்ட இந்த வியாதியெல்லாம் இருந்துச்சா? நம்ம யோசிச்சோமா? ஸோ நவீனம் நாகரீகம் என்ற பெயரில் நம்ம பாரம்பரிய உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் நம்ம தொலைச்சிட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பீஸா, சாண்ட்விச் இதெல்லாம் பன்னாட்டு வணிக நிறுவனங்களை வளர்ச்சி அடைவதற்கு தான் நம்ம வழிவகுத்துருக்கோமே தவிர, அதுவும் இல்லாமல் நமக்கு நோயும் அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம பாரம்பரிய உணவு முறையும் பழக்கங்களையும் நம்ம கண்டிப்பாக மீட்டு எடுக்கணும். நம்ம வர ஜெனரேஷனுக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அந்த எல்லா வகை உணவு பழக்க முறைகளையும் நம்ம கற்றுத்தரணும். அதுக்கு ஒரு ஆரம்பமாக நம்ம வீட்டு சமையலில் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எனப்படும் நம்ம பாரம்பரிய உணவுகளை நம்ம சமைக்கலாம். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பொருளை சமைக்கணும், எப்படி ஒரு பொருளை யூஸ் பண்ணால் கூட தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. உப்பு பார்த்திங்கன்னா வறுத்து தான் யூஸ் பண்ணணுமா. புளியை சுட்டு தான் சாப்பிடணும், அப்போ தான் அதுக்கு அதோட தோஷம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொலஸ்ட்ராலு, ஃபேட்டு, நெய் உருக்கி தான் சாப்பிட்ணும். உருக்காமல் நம்ம நெய் அப்படியே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அரிசி பருப்புலாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு தான் சாப்பிட்ணும். எல்லாருக்கும் வாயு பிரச்சனை, தொல்லைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வருது. ஏன்னா அந்த காலங்களில் நம்ம அரிசியையும் பருப்பையும் ஊறப்போணும். இத்தனை மணி நேரம் அரிசி ஊறணும், இத்தனை மணி நேரம் பருப்பு ஊறணுன்ற கால அவகாசம்லாம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம அவசர வாழ்க்கையில் நம்ம அரிசி ஊற போடுறது இல்லை, பாலிஷ் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம், பருப்பு ஊற வைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளோட வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் தாளிப்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்கிறது இல்லை. நம்ம தான் இப்போ கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்கிறோம். அப்போ திரிதோஷ சம பொருட்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வாதம், பித்தம், கபம்னு 3 விஷயம் சொல்லுவோம் இல்லையாங்க. அதை சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக கடைசியாக ஒரு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு எதை தாளிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய், சுக்கு, வெந்தயம், பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி தாளிச்சிருக்காங்க. நம்ம கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முன்னோர்கள் எந்தெந்த வகையான சமையல்லாம் பண்ணாங்க, எந்தெந்த டிஷ்ஷஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வகையான டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதனால் இந்த சேனலில் நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா நான் ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள், வெல்லம், கருப்பட்டி, மரச்செக்கெண்ணெய் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸை செஞ்சு பாருங்கள், சமைச்சு பார்த்து பயனடைங்க. நன்றி.